ஒரு எழுத்தாளர் வந்து ஆட்டோக்கார்ட்ட பேசிட்டே போன விஷயத்த பதிவிட்டிருந்தாருங்க. அப்போ வந்து அந்த ஆட்டோக்காரரின் தோற்றம் நெஞ்சை நக்குவது போல் இருப்பதால் இல்லை அப்படின்ட்டு ஒரு வரி போட்டிருந்தாரு. அது பார்க்கும் இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்களே. சட்டுன்னு ஒருத்தவங்க அந்த வார்த்தையை படிக்கும்போதே நமக்கு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அது நல்ல உணர்வு இல்லை. என்னால் சந்தோஷப்பட முடியாது அந்த வார்த்தையை கேட்கும்போது. யாரையோ தானே சொல்கிறாங்கன்ட்டு. கவுண்டமணி சார் தானே இந்த வார்த்தையை வந்து பரப்பி வச்சது. அதனால் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிட்டேங்க. ஏஐட்ட தான். நெஞ்சை நக்குவது என்ற சொற்றொடர் முக்கியமாக 2 பொருளில் பயன்படுகிறது அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஆறுதல் அல்லது சமாதானப்படுத்தல். ஒருவருக்கு மன வருத்தம் அல்லது கவலை ஏற்படும் போது அவர்களை பாராட்டியோ அல்லது இனிமையாக பேசியோ தேற்றுவதை இப்படி சொல்வார்கள். இது பெரும்பாலும் ஒருவரை திருப்திப்படுத்த செய்யப்படும் செயலாகும். முகஸ்துதி. ஆக நெஞ்சை நக்குறதுன்றது தரக்குறைவான வார்த்தை இல்லை. கவுண்டமணி வாயிலேருந்து வந்தனால அது தரக்குறைவான வார்த்தையை மாறி போய் கிடக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா.